வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. உதயநிதிக்கு ஒரு நியாயம், திருமாவளவனுக்கு ஒரு நியாயமா? இந்த ஒப்பீடையே நீட் தேர்வு விலக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாரு. அது அதிமுகவும் கலந்துக்கலாம், அதுக்கான கிரெடிட்ஸை நீங்களே கூட எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அப்போ அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ உதயநிதி ஒரு தன்னோட போராட்டத்தில் அதிமுகவை அழைக்கும் போது அதை அரசியலாக்கப்படலை. ஆனால் மது ஒழிப்பு மாநாடை விசிக தலைவர் திருமாவளவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் அதிமுக கலந்துக்கலாம்னு சொன்னது மிகப்பெரிய அரசியலாக மாறி இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. உதயநிதியோட அழைப்பு ஏன் அரசியலாக்கப்படலை அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கூட்டணி எக்காலத்துலேயும் பாசிபிள் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அது அரசியலாக்கப்படலை. அது ஒரு பொது பிரச்சனைக்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் விசிகாவோட ஸ்டேட்டஸ் அப்படி கிடையாது. விசிகா அதிமுகவோடையும் கூட்டணியில் இருந்திருக்கு, திமுகவோடையும் கூட்டணியில் இருந்திருக்கு. வருங்காலத்திலையும் இந்த கூட்டணி மாறவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில தான் விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது அரசியலாக்கப்படுது. ஸோ இதை ஒரு பொது பிரச்சனைக்கு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைகிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியல. திருமாவளவன் சர்ச்சையை உருவாக்கிக்கிட்டே இருக்காரா? இதோட பின்புலம் என்ன? மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாடு அரசியல் களத்தில் சர்ச்சையான உடனேயே திருமாவளவனோட எக்ஸ்தல பக்கத்துல ஒரு வீடியோ பதிவாகி இருக்கு. அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா, பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. அப்படின்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியில சில மினிஸ்ட்ரி விசிகாவுக்கும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அதோட மைய கருத்து. இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் நீக்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த திருமாவளவன்கிட்ட கேட்கும்போது, இது ஆரம்ப காலத்தில் எப்பயோ பேசின பழைய வீடியோ, அதை இப்போ அட்மின் பதிவு பண்ணியிருக்காரு, அது உடனே நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் நாலேஜ் இல்லாமல் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அதாவது தலைமை இங்கே பிரச்சனையா இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், உள்ளுக்குள்ளே இந்த ரெண்டு கட்சி தொண்டர்கள்ட்டே ஒரு சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா தலைவர்கள் கை குலுக்கிக்கலாம், கட்டி அணைச்சிக்கலாம். பட் களத்தில் வேலை செய்கிற தொண்டர்கள், அவங்கள்ட்ட இந்த பிரிவுகள் அதிகமாகும் போது அந்த கூட்டணி ஃபார்ம் ஆனாலும் அது ஃபீல்டில் எதிரொலிக்காது. தொண்டர்கள் ஒன்றிணைஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதற்கான ஒரு ஃபார்மேஷனை இப்பயே உருவாக்கிட்டு இருக்கு விசிகா. திமுகவுக்கு எதிரான அப்படிங்கிற ஒரு நிலையை விசிகா உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. இது தொண்டர்கள் மத்தியில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே நேரம் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது வெறும் அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்படல, அப்படி செய்கிறது அசிங்கம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை திருமாவளவன் கொடுத்துருக்காரு. இந்த விளக்கம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும், வேற என்ன செய்ய முடியும்? ஸோ ஒரு கட்சி தன்னை டைம்லைனில் எப்பயுமே நிறுத்தி வச்சுக்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும். அப்படிதான் விசிகா இந்த மது ஒழிப்பு மாநாடை கையில் எடுத்திருக்கு. இந்த பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது பாசிபிளே இல்லைன்னு மக்களுக்கும் தெரியும், கட்சிகளுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் வாக்கரசியலுக்காக அதை செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு கான்செப்டை விசிகா கையில் எடுத்திருக்கு. இது எந்த அளவுக்கு விசிகாவுக்கு உதவும்னு நமக்கு தெரியலை. திருமாவளவனோட இந்த அரசியல் எப்படியான எதிர்வினையை கொடுத்துருக்கு அப்படின்னா, விசிகா கொடிக்கம்பங்களை லோக்கல் போலீஸ் அகற்றும் அளவுக்கு ஒரு எதிர்வினையை கொடுத்துருக்கு. விசிகா ஆளும் திமுகவுக்கு எதிராக சில நிலைப்பாடுகள் எடுக்கும்போது கூட்டணி கட்சி அப்படிங்கிறத திமுகவும் இங்கே பார்க்க தயாராக இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அந்த கொடிக்கம்பங்கள் அகற்றப்படுற அந்த பிரச்சனைகள் நடக்குது. ஸோ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விசிகாவோட அடுத்த மூவ் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 2026 சட்டப்பேரவை தேர்தல் கண்டிப்பாக விசிகாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதிக தொகுதிகள் திமுக ஒதுக்காது. லாஸ்ட் டைம் ஒதுக்குனா அந்த 6 தொகுதிகள் அதுக்கும் கீழே அப்படிங்கிற கான்செப்ட் தான் திமுக வைக்கும். இதை அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜில் இந்த கட்சிகள் இருக்காது அப்படிங்கிறத நான் யூகிக்கிறேன். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு டபுள் டிஜிட்டில் சீட்டு கொடுக்க தயாராக இருப்பார். ஏன்னா இவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் வந்துச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு பலம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். ஏன்னா அதிமுகவோட ஓட் பேங்க் ஆல்ரெடி சரிஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிறத நிரூபிக்கவும் தவறு இருக்காது. ஸோ இந்த கட்சிகளுக்கு அதிக சீட்டு கொடுத்து கூட்டணிக்குள்ளே இழுக்க அவர் தயாராக இருப்பார். அப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் 15லேருந்து 20 சீட்டு கூட அதிமுக கொடுக்க தயாராக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கூட்டணி அதிமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதாவது விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதிமுக அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. மறுபக்கத்தில் அண்ணாமலை ஓரம் கட்டி எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தி அதிமுக கூட்டணியில் பாஜக இணையவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் விசிகா அந்த கூட்டணியில் இணையாது.
கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கூட்டணியில் இணையாது. அப்போ இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் என்ன? திமுக மட்டும்தான். ஒருவேளை திமுக கூட்டணியில் பாமக உள்ளே வந்தால், திமுகவுடன் கூட்டணி அமைக்க பாமக எப்போதும் தயாராக தான் இருக்குது. திமுக தலைமை தலையசைத்தால் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பாஜகவும் திமுக கூட்டணிக்குள்ள பாமகவும் உள்ளே வந்தால் விசிகாவோட ஸ்டாண்ட் என்ன? 2 கூட்டணியிலும் விசிக இல்லை அப்படின்னா அது விசிகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக வரும். ஸோ இதையுமே திருமாவளவன் கவனிப்பார். ஏன்னா திருமாவளவன் இந்த எலெக்ஷனில் ஒரு சரியான முடிவு எடுக்கலை அப்படின்னா பாமகக்கு ஏற்பட்ட அதே நிலை அடுத்த 10 வருஷத்துக்கு விசிகாவுக்கும் வரும். ஸோ விசிகாவோட ஓட் பேங்க் சின்னம் எல்லாமே பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் மிக நெருக்கமாக இருக்குது. ஸோ விசிகா இதை கவனமாக தான் கையாளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் தன்னோட பலத்தை நிரூபிக்க, தன்னோட பலத்தை தெரிஞ்சுக்க தனியாக தான் நிற்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி மோஸ்ட்லி அமைக்க மாட்டார். நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டையும் சொல்லிட்டாங்க. ஸோ திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற போர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற இந்த போரால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடந்திருக்கு கடந்த 50 வருஷம். அதை மறுக்கிறது கிடையாது. அதேவேளை திமுக விசஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு போரை உருவாக்கவும் இங்கே அரசியல் கட்சிகள் மும்முரமாக இருக்குது. திமுக விசஸ் அதிமுக, திமுக விசஸ் பாஜக அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒருவேளை திமுக விசஸ் விசிக அப்படின்னு உருவானால் எப்படி இருக்கும்? விசிகாக்கு அந்த ஓட் பேங்கே கிடையாது, விசிகா அவ்வளோ பெரிய கட்சி கிடையாது, இதெல்லாம் போய் கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லை, அவ்வளோ பெரிய கட்சியும் கிடையாது, பணபலமும் கிடையாது. அதெல்லாம் நான் மறுக்கலை. ஜஸ்ட் ஆஸ்கிங். திமுக விசஸ் விசிக அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தமிழ்நாட்டில் உருவானால் 2 கட்சிகளோட கொள்கைகள், 2 கட்சிகளோட செயல் திட்டங்கள் அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதாக அமையுமா கெட்டதாக அமையுமா அப்படின்ட்டு உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.